வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரியாவுக்கு தாம் மேற்கொண்ட பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக இந்திய பொருளாதார நிபுணர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் சந்தித்து விவாதிக்கிறார். மருத்துவக் கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கும் அரசின் நிதியுதவி தொடர்ந்து வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அமைந்துள்ள நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. யூரோ கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா பயணங்களை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வியன்னாவிலிருந்து புதுதில்லி புறப்பட்டார். ஆஸ்திரியாவின் தமது பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மேலும் வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வியன்னாவில் இருந்தபோது பல்வேறு நிகழ்ச்சிகளில் தாம் பங்கேற்றதாகவும் இதற்கு காரணமாக இருந்த அந்நாட்டு அதிபர் திரு கால் நெக்மருக்கும் ஆஸ்திரிய மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஆஸ்திரிய வரலாற்றாளர்களை திரு நரேந்திர மோடி சந்தித்து உரையாடினார். இந்திய வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் உலகம் முழுவதும் பரப்பி வரும் அவர்களது பணியை தாம் பாராட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார். குவாண்டம் அறிவியலில் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஆண்டன் ஸ்லிங்கரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். குவாண்டம் துறையில் இந்தியா அடைந்து வரும் முன்னேற்றம் குறித்து அப்போது பிரதமர் அவரிடம் எடுத்துரைத்தார். ஆஸ்திரியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரை சந்தித்து கலந்துரையாடிய திரு நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கு இடையேயான அதிகாரப்பூர்வமான உறவுகளை வலுப்படுத்துவது இரு நாட்டு மக்களின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். புவியியல் ரீதியாக இந்தியாவும் ஆஸ்திரியாவும் வேறு வேறாக இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒற்றுமைகள் இருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார். சுதந்திரம், ஜனநாயகம், சமத்துவம் மற்றும் பல்வேறு கலாச்சாரங்களை இரு நாடுகளும் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் 65 கோடி மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் இது இந்தியாவின் ஜனநாயகத்தை உலகிற்கு பறைசாற்றுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா அமைதியையும் வளர்ச்சியையுமே எப்போதும் விரும்புவதாகவும் 41 ஆண்டுகளுக்கு பின் இந்திய பிரதமர் ஒருவர் ஆஸ்திரியா வருகை தந்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சி பெற்று வருவதாகவும் உலகின் வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றி உலக நாடுகளின் நண்பனாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான உறவு, தீவிரவாதம், ரஷ்ய உக்ரைன் இடையேயான போர் ஆகியவை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிபர் திரு கால் நெக்மரிடம் உரையாடியதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் மோகன் குவாத்ரா தெரிவித்துள்ளார். வியன்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளாவிய தீவிரவாதம், சைபர் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டு வரும் சவால்கள், பாகிஸ்தானிலிருந்து இந்திய எல்லைப் பகுதிகளில் ஊடுருவி வரும் தீவிரவாதிகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் கூறினார். இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு காரணமாக உலக பொருளாதாரம் வளர்ச்சி பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதற்கு அரசியல் ரீதியிலான பேச்சுவார்த்தை மிகவும் அவசியம் என்று பிரதமர் ஆஸ்திரிய அதிபரிடம் வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறியதாக வெளியுறவுத்துறை செயலர் கூறினார். இந்தியா ஆஸ்திரியா நாடுகளுக்கு இடையேயான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் உரையாடியதாகவும் திரு வினய் மோகன் குவாத்ரா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று இந்திய பொருளாதார நிபுணர்களை சந்தித்து பேசுகிறார். நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் திரு சுமன் பெர்ரியுடன் இணைந்து பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களையும் அவர் சந்தித்து கலந்துரையாடுகிறார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. 23ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். வங்கக்கடல் பகுதியில் அமைந்துள்ள நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமை வகிக்கிறார். இந்த கூட்டத்தில் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வர்த்தகம், முதலீடு ஆகியவை குறித்து விவாதிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பாங்காக்கில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த வங்கக்கடல் நாடுகளின் கூட்டமைப்பில் தெற்காசியாவைச் சேர்ந்த 7 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. உயிரி தொழில்நுட்பத்துறையின் மூலம் சுமார் $140 பில்லியன் வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சிலின் தூதுக்குழு செயல் துணைத் தலைவர் திரு எட்வர்ட் நைட் புதுதில்லியில் தம்மை சந்தித்தபோது திரு ஜிதேந்திர சிங் இதனை தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் உயிரி தொழில்நுட்பத்துறையில் 4000த்திற்கும் அதிகமான நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா குவாண்டம் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அவர் கூறினார்.
இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் எரிசக்தி, பசுமை தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையே கூட்டு தொழில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகளாக மாற்றப்படும்போது மத்திய அரசின் நிதியுதவி தொடர்ந்து வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் திரு அபூர்வ சந்திரா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். நாட்டில் உள்ள 157 மருத்துவமனைகளில் 108 மருத்துவக் கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டு முதல் மருத்துவமனைகள் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் இதற்கான மத்திய அரசின் நிதி தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது 706 மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு அபூர்வ சந்திரா கூறியுள்ளார். தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்களைச் சேர்ந்த 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிகபட்சமாக தமிழகத்தின் விக்கிரவாண்டி தொகுதியில் 82.48% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள நலங்காக் தொகுதியில் 79.05% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் அமர்வாரா தொகுதியில் 78.71% பதிவாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் மேற்கு ஜலந்தர் தொகுதியில் குறைந்த அளவாக 51.3% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ரயில் ஓட்டுநர்களின் நலனுக்காக கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ரயில் ஓட்டுநர் அறைகள் சிறந்த இருக்கைகளுடன் குளிரூட்டப்பட்ட அறைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரயில் ஓட்டுநர்களின் பணி நேரம் 8 மணி நேரத்திற்கும் குறைவாகவே இருக்குமாறு பார்த்துக் கொள்ளப்படுவதாகவும் கூடுதலான பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் உள்ளிட்ட துறைகளில் 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய கோபால் ரத்னா விருதுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுவதாக இதற்கான மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை awards.gov.in என்ற இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகள், கூட்டுறவு சங்கங்கள், வேளாண் உற்பத்தி அமைப்புகள், செயற்கை கருவூட்டல் வல்லுநர்கள் ஆகியோரை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய பால்வள தினமான நவம்பர் 26ஆம் தேதி இந்த விருதுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக இதுவரை 22 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வெள்ளம் பாதித்த பகுதிகளை இன்றும் பார்வையிடுகிறார். நேபாளை ஒட்டிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அப்பகுதிகளில் உள்ள 10,000த்திற்கும் கூடுதலான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் இதுவரை மழை வெள்ளத்தால் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதை நினைவுகூரும் விதத்தில் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்ட மோட்டார் சைக்கிள் பயணம் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் நினைவிடத்தில் வெற்றிகரமாக சென்றடைந்தது. நாட்டின் 5 இடங்களிலிருந்து புறப்பட்ட இந்த வீரர்கள் சுமார் 17,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ராணுவத்தினரின் தீரத்தை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்தனர். ஜம்மு காஷ்மீர் அமர்நாத் குகை கோவிலுக்கு இன்று அதிகாலை 4,885 யாத்ரீகர்கள் பாகுபதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டனர். இவர்கள் 191 வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் 3,022 ஆண்கள், 1,086 பெண்கள், 14 குழந்தைகள் அடங்குவர். யூரோ கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற நெதர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரியாவுக்கு தாம் மேற்கொண்ட பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக இந்திய பொருளாதார நிபுணர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் சந்தித்து விவாதிக்கிறார். மருத்துவக் கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கும் அரசின் நிதியுதவி தொடர்ந்து வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அமைந்துள்ள நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. யூரோ கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.